காஃபி என்னோடய ஃபேவரட். நான் இதுக்கு முன்னாடி இந்த பேக்கெட்ஸில் வர காஃபி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த காஃபியை. கான்டினென்ட், சன்ரைஸ், இந்த மாதிரிக்க ப்ரூ இது மாதிரிக்கிறத ட்ரை பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இதை ட்ரை பண்ணேன். வீடியோ போக போக உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஃபியை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். வெரி சிம்பிள் தான். மெத்தட்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணு, ஓகேவா? நான் சேஃப் காஃபி மேக் நவ். நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷார்ட் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த காஃபியை குடித்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது, ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணு, உனக்கே தெரியும் என்னோடய ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காஃபியை ரெடி பண்ணுறதுக்கு சுகர் அண்ட் மில்க் இருக்குது. இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நான் டீயாக இருக்கட்டும் இல்லை ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எதுக்குமே நான் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணவே மாட்டேன். ஒன்லி மில்க். சம்டைம்ஸில் வேணால் வாட்டரில் போட்ட டீ, காஃபி இது வேணால் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்மெல் வந்து நமக்கு எப்போவுமே ஒரே மாதிரி. காஃபினா காஃபி ஸ்மெல், டீனா டீயோடது ஸ்மெல்னால் நமக்கு மில்கில் போட்டால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த காஃபியோட ஸ்மெல்லாக இருக்கட்டும் சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எது போட்டாலும் சரி, இப்போ தான் புதுசாக காஃபி டீயெல்லாம் போடுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அப்படின்னா நீங்கள் மில்க்லேயே போட்டு போகலாங்க. வாட்டரை மட்டும் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட டேஸ்ட் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் சொல்கிறேன், ஓகேவா? நான் வந்து எனக்கு அளவாக நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கான அளவு நீங்களே போட்டுக்கோங்க. ஏன்னா நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா நான் வந்து அரை ஸ்பூனாக போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடல. நீங்கள் 2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா காஃபி வந்து இன்னும் நல்லா இந்த ப்ரௌன் கலராக தெரியும். நல்லா திக்காக ஒரு காஃபியோட கலர். இப்போது அந்த ஆடிலெலாம் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி கலரில் தெரியும். நான் லேஸாகவே போடுறேன். ஏன்னா எனக்கு லைட் காஃபினா தான் குடிக்கிறதுக்கே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காஃபி டிகேஷனோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போது ஒரு 4 பேர்த்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 நம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு 6 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் 1 கை அது மட்டும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாகனா ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போட்டாலே சூப்பராக தான் இருக்கும். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்த காஃபியோட டிகேஷன் வந்து டம்ளருக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும், ஓகேவா? மில்க் ஆட் பண்ணுறதுலேயே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீ வந்து மில்கை ரொம்ப அதிகமாகவும் இன்க்ரீஸாகவும் நீ டிகேஷனை அந்த காஃபி டிகேஷனை கம்மியாகவும் ஆட் பண்ணும்போது மில்கை வந்து நீ மில்காக குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். காஃபி குடிக்கிற மாதிரியே தெரியாது. அதனால் இன்னொன்று என்னென்னா, நீ டிகேஷன் அதிகமாக போட்டு மில்கை வந்து நீ கம்மியாக ஆட் பண்ண அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். அச்சச்சோ, என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இந்த கப்பில் ஆற்றுனா கீழே போயிடும்னு சொன்னான். அதே மாதிரி இருக்குது. உள்ள கீழே குமிஞ்சு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. அங்கே கிளாஸ்குள்ளே இருக்கிறது தானே வரும். மீதி காஃபி தான் இருக்குது. எப்படி இதை வச்சு காமிக்கிறது? மெயின்டைன் பண்ணுவோம். இந்த காஃபி பவுடரை நீ இன்டென்ஸ் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி குடிச்சிடாத. ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி. இது இன்ஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? இந்த மெத்தடை நீ ஃபாலோ பண்ணு.
லாஸ்ட்டாக ஃபைனலி இதை ஒன்றை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன? சுகர். இதை ஆட் பண்ணால் தானே குடிக்க முடியும், இல்லைன்னா காஃபியாக இருந்தாலும் கசப்படிக்கும். இதை டைரெக்டாக நீ ஷாப் பண்ணுறதுக்கு யோசிக்கவெல்லாம் தேவையில்லை, சர்ச் பண்ணி தொலைவும் தேவையே இல்லை. நீ ரெகுலராக டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும், இல்லைன்னா நீ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ ஆன்லைன்லேயோ கூட வாங்கிக்கலாம். நான் இந்த காஃபியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த காஃபியை நீ செக் பண்ணி லைக் பண்ணால் வாங்கிக்கோ. சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த ஒரு ஆடில் எப்படி வேணாலும் புட்டேஜ் காமிக்கலாம். அந்த பொருள் விற்கிறக்கொசரம் அவன் என்ன வேணாலும் அந்த விளம்பரம் பண்ணலாம். அந்த ஒரு பேக்கெட்டில் இப்படி ஒரு 50% எக்ஸ்ட்ரா இருக்குது, இல்லை முன்னாடி இருந்ததோட இப்போ பேக்கெட் பெருசாக இருக்குது, இல்லை இது ஹெல்த்து, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அவன் அந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு 1000 போய் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீ வாங்கிக்கோ. கடைக்கு வர கஸ்டமர்ஸ் நீங்கள் ஐட்டமை இது ஹெல்த்தா அப்படிங்கிறது 100% கேரண்டியாங்கிறத பார்த்து வாங்குங்க. முக்கியமாக இம்பார்ட்டனாக டேட்டு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம் பேக்கெட்ஸில் ஒரு சில பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா டேட்டு பின்னாடி கொடுத்துருக்க மாட்டாங்க. கடைக்காரங்கிட்ட கரெக்டான டேட்டில் இது இருக்கா அப்படின்னு கேட்டு ரீட் பண்ணி கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ஓகேவா? காலையில் தூங்கி எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. மார்னிங் ரொம்ப டயர்டில் இருந்தேன். சரி, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஒரு காஃபி வாங்கினோம்ல, அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த காஃபியை குடித்தேன். நைஸ் காஃபி டைமிங். சொன்னால் போர் அடிக்காது, கேளு. நைட்டு ஃபுல்லாக ஒரே டென்ஷனாக இருந்தேன். ஆனால் இந்த காஃபி குடித்ததுக்கப்புறம் என்னையவே ஒரு கண்ட்ரோலாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு. அதுக்கு காரணம் நர்சேஃப். நெக்ஸ்ட் யுவர் லைஃப் நர்சேஃப் காஃபி கண்டினியூ. Wow friends, coffee is tasty. Very nice coffee. Friends, this coffee is a chocolate tasty. ஒருவேளை டைரி மில்க் அவ்வளோ ஆட் பண்ணிக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். இருந்தாலும் அது சாக்லேட் ஃப்ளேவர் தானே, பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை டு திஸ் காஃபி. நைஸ் காஃபி அண்ட் டேஸ்டி. திஸ் காஃபி லிங்க் ஆன் த டிஸ்கிரிப்ஷன். ஷாப் and try this coffee. Love you.